Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் மைலேஜ் பைக்ஸ் இன் இந்தியா. ஆமாங்க, சிறந்த 5 அதிகமாக மைலேஜ் தர வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த 10 வண்டி தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டாக மைலேஜ் தரப்போகிறது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெறும் மைலேஜ் மட்டும் பார்த்தாதுங்க, ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், ஃபீச்சர்ஸ் வேணும், இது மாதிரி எல்லாமே இருந்தால் தான் அந்த பைக் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பைக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து மைலேஜ் மட்டும் வேணும்னா அது வந்து மைலேஜ் பைக், சரிங்களா? அந்த செக்மெண்ட்ல இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆல்ரவுண்டர் பைக்கு நான் எது சொல்ல போகிறேன், அதே போல் மைலேஜ் பைக் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன், சரிங்களா? உங்களுக்கு என்ன பைக் தேவையோ அது ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கூட ஒரு பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்டிஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஸ் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புளுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புளுக்கு வந்து பண்ணுறதுக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் இப்போ 10th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது டிவிஎஸ் ரைடர் 125, சரிங்களா? இதோட பைக்கோட மைலேஜ் வந்து 58 kmpl, அதாவது 58 km பர் லிட்டருக்கு. இதோட எக்ஸோர் ப்ரைஸ் வந்து 92,000 வருதுங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,11,000 வருதுங்க. அண்டர் 1 lakhல வெறுத்தனமான பைக் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக சொல்கிறேன், இந்த பைக் தான் ஃபஸ்ட்டாக சொல்லுவேங்க, சரிங்களா? டிவிஎஸ் ரைடர் வந்து 1 lakhக்குள்ள ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரு கலந்த ஒரு பைக், ஆல்ரவுண்டர் பைக்னா இந்த பைக் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஷூராக. ஆனால் மைலேஜ்னு வந்தால் இது பைக் இது வந்து 58 கொடுக்கறதுனால இது 10th பிளேஸை பிடிச்சிருக்கு. இதோட பவரை பார்த்துலாங்க. பவர் வந்து 11.2 BH, டார்க் வந்து 11.2 Nm. பவருங்கிறது நல்லா வசையாக போகிறது அந்த பவர், சரிங்களா? டார்க்குங்கிறது நல்லா பிக்கப் இழுக்க இருக்குது, அதுக்காக, சரிங்களா? இதோட ஃபியூல் டேங்க் வந்து 10 லிட்டர் கொடுக்குறாங்க. அதே போல் இது 6 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. இது வந்து டாப் ஸ்பீடு வந்து 99+, 99+ போலாங்களாம். இதோட வெயிட் வந்து 123 kg ஃபார் வெயிட் கொடுக்குறாங்க. டிவிஎஸ் ரைடர் 10th பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ஸும் எல்லாம் வெறுத்தனமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ஒரு ஆல்ரவுண்டர் பைக், ஒரு ஸ்டைலாக வேணும், மாசாக வேணும், ஃபீச்சர்ஸ் நிறைய வேணும்னா தாராளமாக சொல்கிற 1 lakhக்குள்ளே இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு மைலேஜ் தான் வேணும்னா அடுத்தடுத்த பைக்கு பாருங்கள், அதில் ஃபீச்சர்ஸில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹீரோ பேஷன் எக்ஸ்டெக். ஆமாங்க, அந்த பைக் தான் பற்றி பார்க்குறோம். இது ஏவரேஜ் எக்ஸோர் ப்ரைஸ் வந்து 77,000 வருதுங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 97,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து மேக்ஸிமம் பவர் வந்து 9 BH கொடுக்குறாங்க. டார்க் வந்து 9.7 Nm கொடுக்குறாங்க. இது வந்து 110 cc என்ஜின் கொண்ட பைக்குங்க. இது 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த பைக்கோட மைலேஜ் வந்து 59 kmpl மைலேஜ் கொடுக்குது பர் லிட்டருக்கு, சரிங்களா? அந்த 59 கொடுக்கறதுனால இது வந்து 90+ பிடிச்சிருக்கு. அடுத்தது வர பைக் வந்து இதை விட அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஏற்ற பைக் இது, சரிங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து 118 kg வெயிட்டில் வருதுங்க. 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஆமாங்க, இது ஹீரோ பேஷன் எக்ஸ்டெக். இது வந்து 9th பிளேஸ் பிடிச்சிருக்கு மைலேஜ் ஓரியன்டாக. இதே மாதிரி நம்ம சேனல் வந்து அண்டர் 2 lakhs, அண்டர் 1 lakhs இது மாதிரி வெறுத்தனமான பைக்கை பற்றி பார்த்து போட்டிருக்கு. அதே மைலேஜ் ஸ்கூட்டி பற்றியும் வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனல் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக். ஆமாங்க, இது வந்து 60 kmpl மைலேஜ் கொடுக்குது. அதனால் இது 8th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இது வந்து 97 cc இன்ஜின் கொடுக்குறாங்க. 4 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க, சரிங்களா? இது ஏவரேஜ் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 76,000 ஸ்டார்ட் ஆகுது. 92,000 வந்து ஆன்ரோட் ப்ரைஸாக கிடைக்குது ஒவ்வொரு ஷோரூமில். அதே போல் இது பவர் வந்து 7.9 BH கொடுக்குறாங்க. டார்க் வந்து 8.05 Nm கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன் பவர் என்னன்னு சொல்லி, அதே போல் டார்க் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து இது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 9.8 லிட்டர் கொடுக்குறாங்க. இது டாப் ஸ்பீடு வந்து 87 kmpl போகாமல் பர் ஹவருக்கு. இது வந்து ஒரு யங்ஸ்டருக்கான வண்டி தாங்க, சரிங்களா? புது மாடல் வந்திருக்கு, யங்ஸ்டர் கவர் பண்ணுறதுக்கு. இது ஸ்டைலாகவும் இருக்குது, மாசாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், வெறுத்தனமாக இருக்குது. நாம் அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ். ஆமாம், இப்போ தானே பார்த்தோன்னா அது ஸ்பெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக்குங்க. இது ஸ்பெண்டர் ப்ளஸ் அது ஒரே கான்செப்ட் தான், ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க. அது எல்இடி, அப்புறம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இது வந்து ஹாலோஜனு கொஞ்சம் இதாக இருக்குது. அதை விட இது 6,000-7,000 கம்மியாக இருக்குது, சரிங்களா? ஆனால் அதே ஃபீச்சர்ஸ், அதே ஸ்பெசிஃபிகேஷனு, ஆனால் ஸ்டைலாக இருக்குது. அது ஒரு யங்ஸ்டர் கவர் பண்ணுறாப்புல இருக்குது அந்த வேரியண்ட்டு. இது வந்து மைலேஜ் இந்த ஒரே மாதிரி இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஸ்டைலாக வேணும், அட்வான்ஸ் ஃபியூச்சரோட வேணும்னா நீங்கள் அந்த மாடல் ட்ரை பண்ணலாங்க. எனக்கு பைக்கு ஒன்று இருந்தால் போது, ஸ்டைலாலாம் வேண்டாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கே போதும். ஒரு 6,000-7,000 டிஃப்ரெண்ட் வருது, சரிங்களா? அவ்வளோதாங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரே மாதிரி அது வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சராக இருக்குது. அதாவது ஒரு ஸ்டைலாக இருக்குது, மாசாக இருக்குது, யங்ஸ்டர் கவர் பண்ணுறாப்புல அது உருவாக்கியிருப்பாங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. ரெண்டும் ஒரே மாதிரி 60 km மைலேஜ் தான் கொடுக்குது. நம்ம அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹீரோ HF டீலக்ஸ். ஆமாங்க, இந்த பைக் தான் பார்க்க போகிறோம். இது 65 kmpl மைலேஜ் கொடுக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து
71,000 தாங்க. சரிங்களா. அதனால் இருக்கிறதுலே கம்மி விலை வந்து இந்த பைக் தாங்க. அதே போல் இது வந்து நம்ம சிசி வந்து 97 சிசி இன்ஜின் கொடுக்குறாங்க. இது வந்து 10 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. அதே போல் இதோட பவர் பற்றி பார்த்தல 7.91 பிஹெச் கொடுக்குறாங்க பவர் வந்து. அதே போல் நியூட்ரல் மீட்டர் வந்து 8.05 நியூட்ரல் மீட்டர் கொடுக்குறாங்க. பவருங்கிறது வந்து நான் அப்போவே சொல்லிட்டு மாதிரி சொல்கிறேன் உங்களுக்காக. பவருங்கிறது நல்லா வெசையப்போ இருக்கனால 0 to 100 நல்லா முறுக்கும் டர்க்குன்னு வரப்பில் அதுதான் பவருங்கிறது. டார்க்குங்கிறது நல்லா பிக்கப் நல்லா மலையில் நல்லா இழுக்குங்கிறீங்களா மேடாக இருந்தால் அதுதான் டார்க்கு. சரிங்களா. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதோட டாப் ஸ்பீட் வந்து 85+ போதுங்களாமா. அப்புறம் இது வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 9.06 அந்த ஃபியூல் டேங்க்கு. வெயிட் வந்து 110 கிலோ வெயிட் அவ்வளோதாங்க. சரிங்களா. இது ஹீரோ HF டீலக்ஸ். இந்த பைக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா. ஏன்னா இது வந்து ஹீரோவில் ஒரு கம்பெனியில் வந்து அதிகமாக மைலேஜ் கிடைக்கிறது இந்த பைக் தாங்க. அடுத்த பைக் பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனல் புது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் விட்டுருங்க. அது யார் கொடுக்க மாதிரி இருந்தீங்க. இதே மாதிரி அண்டர் 2 lakhsல பெஸ்ட் பைக் என்னன்னு சொல்லி போட்டிருக்கு. பெஸ்ட்டு மைலேஜ் ஸ்கூட்டி என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அண்டர் 1 lakhக்குள்ளே என்னென்ன பைக் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. சரிங்களா. நாம் அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹோண்டா SP 125. ஆமாங்க. இந்த செக்மெண்ட்டில் 125 சிசி கொண்டு ரைடரும் இந்த பைக்கு தாங்க. ரெண்டே பைக் தாங்க 125 சிசியில் இருக்குது. இதோட மைலேஜ் பார்த்தா 65 kmpl மைலேஜ் கொடுக்குறாங்க. அதே போல் இதோட பவர் வந்து 10.72 பிஹெச், டார்க் வந்து 10.09 நியூட்டன் மீட்டர் கொடுக்குறாங்க. இதுவும் ரைடர் இருந்தாங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லான வண்டி இந்த செக்மெண்ட்டில். அப்புறம் இதோட ஏவரேஜ் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து 87,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,04,000 வரைக்கும் இருக்குது. சரிங்களா. இது வெயிட் வந்து 116 கிலோ வெயிட் கொண்டிருக்கு இந்த பைக். அதே போல் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து 100+ போன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டு இருக்குது. சரிங்களா. உங்களுக்கு ஆல்ரவுண்டரில் 1 lakhல பெஸ்ட் பைக் வேணும்னு சொன்னால் ரெண்டாவது நான் அந்த பைக் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ரைடர் சொல்லுவேன், ரெண்டாவது இது சொல்லுவேன் ஆல்ரவுண்டராக இருந்தால். மைலேஜ்னால் இது வந்து 5வது இடத்த பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஹோண்டா கம்பெனிலேயே பெஸ்ட்டாக மைலேஜ் தர பைக் என்னென்னா கண்டிப்பாக சொல்கிற இந்த பைக் தாங்க. சரிங்களா. அதனால் 65 kmpl மைலேஜ் கொடுக்குது. இதான் லாஸ்ட் பைக் ஹோண்டா கம்பெனியில் இந்த லிஸ்ட்டில். அடுத்து வந்து வெவ்வேறு கம்பெனி தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பைக் தெரியாது. அதில் என்ன மாடலுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா பஜாஜ் CT 110. ஆமாங்க. இந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 115 சிசி என்ஜின் கொண்டு இருக்குது. இது மைலேஜ் வந்து 70 kmpl மைலேஜ் கொடுக்குது. அதாவது 70 kmpl மைலேஜ் பர் லிட்டர் கொடுக்குது. அதனால் இது வந்து 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. இதோட பவரை பார்த்துலாங்க 8.48 பிஹெச் கொடுக்குறாங்க. டார்க் வந்து 9.81 நியூட்டன் மீட்டர் கொடுக்குறாங்க. ஆமாங்க. இது 10 கலர் வேரியண்ட்டில் வருது. இதோட ஏவரேஜ் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து 59,000 வருதுங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 72,000 வருதுங்க. ஹீரோ HF டீலர்ஸ் வந்து 71,000 வந்துச்சு. அது விலை கம்மியான பைக்கு. இது ரெண்டாவது விலை கம்மியான பைக் இதுதாங்க. சரிங்களா. இது வந்து 10.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பெற்றிருக்கு. இது டாப் ஸ்பீட் வந்து 90+ போகலாமா. இதோட வெயிட் வந்து 118 kg வெயிட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 70 kmpl மைலேஜே போகுதுன்னா இந்த பைக் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இன்னும் வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா பஜாஜ் பிளாட்டினா 110. ஆமாங்க. அப்படியே பார்த்தது பஜாஜ் CT 110. இது பஜாஜ் பிளாட்டினா 110. இது பிளாட்டினான்னு ஒரு டிஃப்ரெண்ட். இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. இது ஒரு பிளாட்டினா பிராண்டு. அதே மாதிரி சிசினா அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே சிசி எல்லாமே அதே தாங்க. சரிங்களா. 115 சிசி என்ஜின் கொடுக்குறாங்க. அதே மைலேஜ் 17 kmpl கொடுக்குறாங்க. இதோட பவர் வந்து 8.48 பிஹெச் கொடுக்குறாங்க. டார்க் வந்து 9.81 நியூட்ரல் மீட்டர் கொடுக்குறாங்க. இது எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து 68,000 வருதுங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 81,000 வருதுங்க. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ரேட்டு தாங்க டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் கொஞ்சம் இது வந்து எல்இடிலாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. அது வந்து CT 100 வந்து 72,000 வந்து ஆன் ரோட் ப்ரைஸாக இருந்துச்சு. இது 81,000 ஆன் ரோட் ப்ரைஸாக இருக்குது. அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. இது டாப் ஸ்பீட் வந்து 90+. அதே தான். இது ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரி. அதே அப்படி ஹீரோ XTEC ஒரே மாதிரி, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் XTEC ஒரே மாதிரி, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு ஸ்டைலு தான் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அடுத்த பைக் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலில் புது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனுங்க அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கூட ஒன்று சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. நம்ம சேனலில் பெஸ்ட் பைக் அண்டர் 11,000 வரைக்கும் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நான் 3 பைக் வந்து 70 kmpl மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக 70 கொடுக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அதோட அதிகமாகவும் கொடுக்கு. அதோட கம்மிக்கிறேன்னா பஜாஜ் பிளாட்டினா 100. இது 102 சிசி இன்ஜின் கொடுக்குறாங்க. இது 74 kmpl மைலேஜ் கொடுக்குது. அதனால் இது ஃபஸ்ட்டு ப்ரைஸை பிடிச்சிருக்கு. இது 74 தான் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இதோட அதிகமாக 80 வரைக்கும் கூட கொடுக்கலாம். அது மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் கரெக்டாக அந்த அதுன்னு சொல்கிறது எக்கனாமிக் அந்த மோட்லேயே போனோம்னா மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். நல்லா அழுத்தி ஓட்டினோம்னா கிடைக்காது. அதே போல் மெயின்டனும் அதே மாதிரி தாங்க. இது 7.9 பிஹெச் பவர் கொடுக்குறாங்க. 8.34 நியூட்டன் மீட்டர் கொடுக்குறாங்க.
இது 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இது டாப் ஸ்பீடு வந்து 90+ போகுது. ஏன்னா இது கம்ப்யூட்டர் பைக் இதே போதுங்க. இது ஒரு விதமாக தான் இருக்குது. அப்புறம் இது 4 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. இது எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 52,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 63,000 84,000 வரைக்கும் தாங்க இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் ஃபுல் டிஸ்கில் வச்ச வண்டியை 84,000 தான் லாஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ். பேசிக் வேரியண்ட் வந்து 63,000லேயே இருக்குது. நீங்கள் ஒரு பைக் எடுக்கணும், கம்ப்யூட்டர் பைக் எடுக்கணும், மைலேஜ் பைக் எடுக்கணும்னா தாராளமாக சொல்கிறேன் இந்த பைக் எடுக்கலாம். ஆனால் இது வந்து லுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டைலாக வேணும், மாசாக வேணும், ரைடரு SP125 இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மைலேஜ் மட்டும் வண்டி எடுக்கிறனா நீங்கள் தாராளமாக சொல்கிற இந்த பைக் எடுக்கலாம். இது வெயிட் வந்து 119 kg வெயிட் கொடுக்குறாங்க. இது 74 km மைலேஜ் தரதுனால ஃபஸ்ட்டு ப்ரைஸை பிடிச்சிருக்கு இந்த பைக்கில். இதே மாதிரி தான் நம்ம ஸ்கூட்டியில் என்ன அதிக மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அதே போல் பெஸ்ட் பைக் அண்டர் 1 lakh சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் அதே போல் 2 lakhsக்கு வீடியோ போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் வீடியோ போட்டு வருது. நீங்கள் நம்ம சேனல் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு மைலேஜ் ஓரியன்டாக வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பிளாட்டினாவும் இந்த CT100 தாராளமாக சொல்கிறேன் எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரவுண்டராக பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷியூராக சொல்கிறேன். அண்டர் 1 lakhல ஃபஸ்ட்டாக எடுக்க சொல்கிறது வந்து TVS ரைடரை சொல்லுவேன். அடுத்து வந்து SP125 எடுத்து சொல்லுவேன். சரிங்களா? பெஸ்ட்டு பைக் அண்டர் 1 lakhக்குள்ளே இந்த 2 பைக்கு தாங்க. உங்களுக்கு ஸ்டைலாக வேணும், மாசாக வேணும், வெறுத்தனமாக பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல TVS ரைடர் இது தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. அடுத்து உங்களுக்கு மைலேஜ் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா பஜாஜ் பிளாட்டினா தாங்க. சரிங்களா? இந்த 2 பைக்கு டாப் பெஸ்ட்டு சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் அதுக்கான கமெண்ட்டை சொல்கிறேன். அதே போல் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த உங்களுக்கு SP125 ஒரு ஸ்டைலாகவும் இருக்குது, மாசாகவும் இருக்குது, ஆல்ரவுண்டர் மாதிரி 65 km மைலேஜ் கிடைக்கி. அதே போல் பவர்லேருந்து எல்லாமே ஒரு டீசெண்டாக இருக்குது. அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது ஒரு ஆல்ரவுண்டர் பைக்கு. சப்போஸ் உங்களுக்கு மைலேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாட்டினா அது இதுவும் இல்லை. அது வந்து யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர் மட்டும் வாட்ராப்பில் இருக்குது. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்காது. அது மட்டும் தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புதிய விவரம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனுங்க அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்ஸில் உங்கள் கூட சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.